விஷத்த குடுத்து தான் சாக முடியும். வேற வழி இல்ல. இயக்குனர் பாரதி ராஜாவின் குடும்பத்தினர் காசு தரவில்லை என்றால் குடும்பத்தோடு விஷம் குடித்து சாகிறது தவிர வேறு வழியே இல்லை என பாரதி ராஜாவின் உதவியாளர் குடும்பத்தினர் கண்ணீர் விடும் காட்சிகள்தான் இவை. சொன்ன மாதிரி விஷத்த குடுத்து தான் சாக முடியும். வேற வழி இல்ல. அவ்வளவுதான் சார். வேற ஒண்ணும் சார். தமிழ் சினிமாவில் கே பாலச்சந்தர், ஆர் பி சௌத்ரி, பாரதி ராஜா போன்ற முக்கிய பிரபலங்களுக்கு அலுவலக உதவியாளராக வேலை பார்த்து வந்தவர் பாலு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு நீலாங்கரையில் தாவேகா தலைவர் விஜயின் வீட்டுக்கு பின்புறம் காலி நிலம் இருந்ததாகவும் அதனை பராமரிக்க உதவியாளர் பாலுவிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பள்ளமா இருந்தது சார். வித்தேனா உனக்கு ஒரு 50 லட்சம் தரண்டா போட்டு பண்றாரு. மண் அடிக்கிற 4-5 பேர் வர சொன்னேன். வந்து அவர்கிட்ட சார்ட்டு பேசினாங்க. ஒருத்தர் 25 லட்சம் கேட்டேன், ஒருத்தர் 30, ஒருத்தர் இப்படியா கேட்டான். பால் இருந்தா பண்றா பாலுன்னு அவனுக்கு தரண்டா, எடுத்து வித்த உடனே தரண்டான்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் விக்கல, இப்போ எடுத்து வித்துட்டாங்க. இப்போ என்ன காலி பண்ண சொல்றாங்க சார். நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கேன் சார். நான் அவங்க பையன் இல்லை கபின்னு ஒருத்தர் அவரோட அசிஸ்டன்ட், அவர் வந்து ஆளை கொண்டு வந்து மிரட்டுறாரு. மேலும் நிலத்தை நன்கு பராமரித்து தந்தால் விற்கும் போது 50 லட்சம் ரூபாய் பாலுவிற்கு தருவதாக கூறியதோடு பத்திரத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாலு நிலத்தில் 6 அடி உயரத்திற்கு மண்ணை நிரப்பி சரி செய்து மனோஜ் கார்டன் என்ற தோட்டத்தை 27,71,000 ரூபாய் செலவு செய்து ரெடி செய்ததாக சொல்லப்படுகிறது. இதற்காக பாலு சிலரிடம் கடன் வாங்கி செலவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. 28 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு சார். எனக்கு வட்டிக்கே வாங்கி வச்சிருக்கேன் சார். அவங்க வட்டிக்கு வாங்கின அந்த நம்பரே போட்டு வச்சிருக்கேன், யார்கிட்ட வாங்கி வச்சிருக்கேன்னு. பக்கத்தில் இந்த முஸ்தபா நகட ஓனர் இருக்காரு, அவரும் 3 லட்சம் ரூபா கொடுத்தாரு. இன்னும் அவர் கொடுக்கல. நான் இந்த மண் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கும்போது கடை வாங்கி கொடுத்தாங்க. எனக்காக வேண்டி நம்பிக்கையில் கொடுத்தாங்க, ஏதாவது வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாரதிராஜா சார் பக்கத்தில் இந்த தலைவர் எட்டப்பன் இருக்காரு, அவர் பக்கத்துலேயே சொன்னார் வச்சுக்கிட்டு, இது பெண்ணா உனக்கு 50 லட்சம் தரேன், இடத்த வித்தனமே நீ அதை பழச்சிக்கிடா அப்படின்னாரு. என் பையன் அவர்கிட்ட தான் அசிஸ்டண்டாக வேலை பார்த்தான். நின்ட்டான் 10 மாசமா அவர் நான் பார்க்கணும் பையன் வந்து மிரட்டுறாப்பில் காலிமலை சொல்லி. உங்கள் அப்பா பார்க்கணும் பார்க்க விட மாட்டார் அவர். ஏன்னா இந்த இடம் அவருக்கு எனக்கு தான் தெரியும், மீதி தலைவர் எட்டப்பனுக்கு தான் தெரியும் எவ்வளோ மண் அடிச்சுக்கான்னு செஞ்சு இந்த ஊருக்கே கேட்டால் சொல்லுவாங்க சார். இப்போ நேற்று வந்து எனக்கு 3 லட்ச ரூபா தரேன் காலி பண்ணு, இல்லைன்னா தூக்கி உள்ளே விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க சார். இந்த நிலையில் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாலுவின் குடும்பத்திற்கு பணம் எதுவும் தர முடியாது, நிலத்தை கொடுத்துவிட்டு வெளியேறுமாறு மிரட்டுவதாக பாலுவின் குடும்பத்தினர் வேதனையோடு தெரிவித்தனர். அவங்க பையன் மனோஜ், பணம் உனக்கு கொடுக்க முடியாது, அடுத்தவனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன். அது நான் அவர் வந்து எது ஃபஸ்ட்டு காலி பண்ண சொன்னாங்க. மண் லட்சம் காசு கொடுங்க சார் சொன்னேன். அதெல்லாம் முடியாது. என் பையன் அவர்கிட்ட தான் வேலை பார்த்தாரு சார். பையன் நின்று 10 மாதம் ஆச்சு. பையனை நின்னொன்னே தான் என்னை வந்து அடுத்த காலி பண்ண சொன்னாங்க. பாரதி ராஜா உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் அவரால் முடிவெடுக்க முடியவில்லை எனவும் 10 மாதங்களாக பாரதி ராஜாவை பார்க்கவே தங்களை அனுமதிக்கவில்லை எனவும் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். பாரதி ராஜா நேரில் தங்களை சந்தித்தால் பணத்தை தந்துவிடுவார் எனவும் பாலு தெரிவித்துள்ளார். சார் எனக்கு பணத்தை கொடுத்தா எனக்கு கடை இருக்கு 27 லட்சம் ரூபா, அதை கொடுத்துட்டா போதும் சார். எனக்கு வட்டி காசு கூட எனக்கு கொடுக்க வேணாம் சார். இதுதான் என்னோட இது சார். சார் என் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருந்தேன். பெரிய மனுஷன் சொல்லும் போது என்ன சார் இவ்வளோ பேருக்கு நான் வேலை பார்த்துருக்கேன், சேர்த்து வச்சுக்க மாட்டேன்னா சார். எல்லாம் பேத்தாலும் இன்னும் சொல்ல விரும்பல சார். பாத்தாளம் பூரா பெரிய இடம் தான் சார் வேலை பார்த்தேன். நான் எந்த ரிமார்க்கானு கேட்டு பாருங்க, ஒரு இது கிடையாது சார். எனக்கு பெரிய இன்னைக்கு இருக்க ஜாமான் பூரா நான் வேலை பார்த்தேன். நம்பிக்கை செலவு அவர் நல்லா இருந்தால் கொடுத்துருப்பார் சார். இப்போ அவர் முடியல. போதிய ஆதாரங்கள் இருந்தும் பணம் கொடுக்காமல் வெளியேறச் சொல்கிறார்கள். பணம் தரவில்லை என்றால் குடும்பத்தோடு விஷம் குடித்து இறந்து விடுவதாகவும் பாலுவின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். இது குறித்து பேசிய மனோஜ், 7 வருடங்களாக நிலத்தை வைத்திருந்த பாலு பத்திரங்கள், செக் அனைத்தையும் போலியாக உருவாக்கியுள்ளார் என தெரிவித்திருக்கிறார். 40 லட்சம் ரூபா கேட்கிறாரு. இது போக என்ன பண்ணிருக்காருன்னா டாக்குமெண்ட்டை ஃபார்ஜ் பண்ணி இவருக்கும் அவருக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிற மாதிரி நாங்க போய் அவரை வெளியே போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் போய் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காரு.
மேலும் தனது தந்தையை பாலுவும் அவரது மகனும் ஏமாற்றியதாகவும், பாலுவின் மகன் தந்தையிடம் உதவியாளராக இருந்தபோது எவ்வளவு பண மோசடி செய்துள்ளார் என்பதற்கு தன்னிடம் ஆதாரம் உள்ளதாகவும் மனோஜ் கூறியுள்ளார். வயசானவர் எப்படியெல்லாம் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு பாருங்க, நீங்களே உங்களுக்கே தெரியுது. அப்போ நான் எல்லா ப்ரூஃபும் என்கிட்டயும் இருக்கு, எல்லா ப்ரூஃபும் நான் வச்சிருக்கேன். அவர் சைட்ல இருந்து அவர் பையன் வேற எங்க அப்பா கிட்ட வேலை பார்த்து எவ்வளவு காசு அடிச்சாருங்கிற ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. அந்த பையன் பேரும் மனோஜ். தான் நேரில் பேசுவதற்கு அழைத்த போதிலும் பாலுதான் வரவில்லை, தன்னிடம் அவர் பேசிய ஆதாரங்கள் உள்ளதாக மனோஜ் தெரிவித்துள்ளார். அவர்தான் ஏங்க நாங்க கூப்பிட்டோங்க அவரை, பாலுவை நான் போன்ல கூப்பிட்டேன், வாங்கங்க அப்பா இருக்காரு நேர்ல பேசுங்கன்னா, நான் மரக்காணத்துல இருக்கேன், நான் பாண்டிச்சேரியில இருக்கேன், நான் அங்க இருக்கேன், என்னால இப்ப வர முடியாத, நான் நாளைக்கு அதுக்கப்புறம் போனே எடுக்கல. கூப்பிட்டது நாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக பாலு தரப்பிலும் மனோஜ் தரப்பிலும் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மண்மனம் மாறாத கிராமத்து வாழ்க்கையை படம் பிடித்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஆனால் தற்போது அவரின் உதவியாளர் மண் நிரப்பிய பணத்தை தரவில்லை என காவல் நிலைய படியேறியுள்ளார்.